ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நாங்கள் 1330 திருக்குறளை படிக்க போகிறோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் வள்ளுவர் கோட்டம் வந்திருக்கோங்க நுங்கம்பாக்கத்தில். லாஸ்ட் சண்டே தான் வந்து ஸ்டாலின் வந்து திறந்து வச்சாராம், நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து திறந்து வச்சாருங்கன்னா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த வள்ளுவர் கோட்டம் எப்படிலாம் டிசைன் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்பாட் எப்படி இருக்குன்றதான் இந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறோம். இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தமிழ் நிறைய பேச கற்றுக்கணும். வாங்க இந்த வீடியோக்குள்ள லெட்ஸ் கோ. ஆக்சுவலா நான் இங்க வந்து நியர்லி 20 இயர்ஸ் இருக்கும். என் ஒய்ஃப் வந்திருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் 30 இயர்ஸ்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இந்த வள்ளுவர் கோட்டத்துல வந்து எது ரொம்ப ஃபேமஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அந்த தேர் தாங்க செம்ம ஃபேமஸ். நம்ம வீடியோல நீங்க பாப்பீங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துக்குள்ள வந்து 1330 திருக்குறள் வந்து பதிச்சிருப்பாங்க. ஸோ நீங்க திருக்குறள் நீங்க படிச்சதே இல்லை அப்படின்னா கூட நீங்க இது உள்ள வந்து நீங்க திருக்குறள் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை அப்படியே வாங்க நம்ம என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போதைக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் இல்ல, மேபி ஃபியூச்சர்ல வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ஆக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே போலாம். சேவை கட்டணம் இந்த கடைகள் நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் இங்க புதுசா கட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரன்ஸ் இது. ஆமா, இன்னொன்னு வந்து லாஸ்ட் சண்டே தான் அங்க திறந்திருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள். ஸோ லாஸ்ட் சண்டே தான் திறந்திருக்காங்க. நிறைய விஷயம் புதுப்பிச்சிருக்காங்க. அது ஒவ்வொன்றையும் நம்ம இந்த வீடியோல போய் பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, இங்க பாருங்க, அறம் பொருள் இன்பம். இங்க வந்து ஃபவுண்டைன் மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. என்னன்னு தெரியுமா? அறம் பொருள் இன்பம் என்ன சொல்லு? 3 அதிகாரமா பிரிப்பாங்கல்ல, அதுதான் அறத்துப்பால், இன்பத்துப்பால், பொருட்பால். அதான் இதை இப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க. பரவாயில்லையே, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் நினைச்சேன். பிஏ இங்கிலீஷா இருந்தாலும் தமிழ்ல சாரி அன்னம் இருக்கு, கேண்டீன் நினைக்கிறேன். கேண்டீன் உணவகம். இங்க பாருங்க, பிஏ இங்கிலீஷா இருந்தாலும் தாய்மொழி தமிழ் மொழி. தாய்மொழியாம் தமிழ். எங்க அப்பா செம்மையா அடிப்பாங்க, தமிழ் தப்பா பேசுவேன். ஆனா நான் எப்ப பார்த்தாலும் தப்பா தான் பேசுவேன். சூப்பரா பண்ணிருக்காங்க. ஃபவுண்டைன் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். ஆமா, ஈவினிங்லாம் வந்தா சூப்பரா பண்ணிருப்பாங்க போல. மேபி இப்போ ஆபரேஷன் இல்ல. உணவகம் ஸ்பீக்கர்லாம் இருக்கு பத்தியா? இங்க பாரு, JBL ஸ்பீக்கர் பாரியா, பாட்டெல்லாம் போட்டு பண்ணுவாங்க நினைக்கிறேன். அதான் அந்த இல்ல ஒரு இடத்துக்கு போயிருந்தோமே, அங்க கூட திருவிக்கா பார்க்கு அங்க கூட பண்ணிருந்தாங்கல்ல, ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் போட்டு அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் ஆடுச்சுல தண்ணி, அத மாதிரி பண்ணிருக்காங்க. ஸ்டோன்ஸ் கூட, பெஞ்சஸ் கூட பாருங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லா ஸ்டோன்ல நடுல அது வந்து டீபாய் மாதிரிலாம் வச்சிருக்காங்க. டீபாய் அதான் அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது செம்மையா இருக்குப்பா. சரி, திருவள்ளூர் ஊர் எங்க? திருவள்ளூர் எங்க பிறந்தாரு? நம்ம தமிழ்நாட்டுல இல்ல அது என்ன படம்? விஜய் படத்துலதான் அந்த டைலாக். வள்ளூர் கோட்டம். ராக்கெட் எப்படி இருக்கும்? இல்ல ராக்கெட் தயாரிப்பது எங்க? உங்களுக்கு தெரியாதா சிவகாசி? திருவள்ளுவர் பிறந்த ஊர் எது? இப்ப சொல்றேன், நம்ம வள்ளியூர் கோட்டம். என்ன கோட்டம்? வள்ளியூர் கோட்டம். இந்தியாவில் ராக்கெட் செய்யும் இடம் என்ன? ராக்கெட் சிவகாசி. உங்களுக்கு கூட நல்லா தெரியுமே. ஐயோ இங்க பாருங்க, இது ஒரு நுழைவாயில். தமிழ்நாடு அரசு வள்ளுவர் கோட்டம் 1976ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 15ஆம் நாளன்று சென்னையில் தமிழ்நாடு ஆளுநர் திரு கே ஷா அவர்கள் தலைமையில் இந்திய குடியரசுத் தலைவர் திரு பக்திருத்தின் அலி அகமது அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது 1976. வள்ளுவர் கோட்டம். இது ஐயன் வள்ளுவர் அரங்கம். இதுலதான் அந்த குறள்லாம் இருக்கும். வள்ளுவர் கோட்டம் புதுப்பிக்கப்பட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் 21/6/2016.
இந்த டைம் வந்து இந்த குரல் மணி மண்டபம் தான் வந்து க்ளோஸ் மணி பண்ணி மண்டபம் வச்சிருக்காங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்குள்ள போய் தான் பார்க்கணும்ல அந்த ஆமா, குரல்லாம். அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப எனக்கு வீட்டு மொட்டை மாடி ஃபீலிங் தான் வருது. எனக்கு தெரிஞ்சு இங்க அவங்க அரங்கத்துக்காக யூஸ் பண்ண எம்எல்ஏ மீட்டிங்ஸ்க்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பண்ண ஓபன் பண்ணுவாங்க. எப்போ ஓபன் பண்ணுவாங்க? ஓபன் பண்ணிட்டாங்கல்ல சண்டேவே, அப்புறம் என்ன எத்தனை வாட்டி ஓபன் பண்ணுவாங்க? கைஸ் கீழே வந்து அந்த மணிமண்டபம் வந்து மூடி இருக்காங்க. ஸோ அங்கதான் வந்து குரல் எல்லாமே இருக்கும், அது மூடி இருக்காங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பாருங்களேன், திருவள்ளுவரோட பிக்சர் வந்து வரைஞ்சிருக்காங்க. இந்த மண்டபமே செமையா இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த தேர் அப்படியே கனெக்ட் ஆகுது. அப்படியே இப்போ அந்த தேருக்கு போகலாம். இங்க இருந்தே திருவள்ளுவரை பார்க்க முடியுது உள்ள தேருக்குள்ள. ஆமா, தரிசனம் கண்டுட்டியா? எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. திருக்குறளோட ஃபர்ஸ்ட் குறள் என்ன சொல்லு? அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அர்த்தம் அது தெரியாது. உண்மையா திருவள்ளுவர் எழுதின 1330 திருக்குறள் எல்லாமே வந்து தனித்துவமான அர்த்தங்கள். அது மூலியம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கத்து கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர். சூப்பர் தாங்க. இங்க லிஃப்ட்டும் இருக்கு, இன்னும் வேலை செய்யல. மேபி வந்து இப்பதான் இனாகிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால ஃபுல்லி ஆபரேஷன் வந்து எவ்ரிதிங் இஸ் டன் ஓபன் டு see. அதான் இனாகிரேஷன் தான். எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு இனாகிரேட் மட்டும் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க? எல்லாத்தையும் முடியல. அந்த குறள் இருக்குது மட்டும் எது முக்கியம்? இங்க வந்து என்ன பாப்பீங்க? 1330 குறள் பாக்கிறதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அம்மாச்சி கூட்டு வந்தாங்க, இதெல்லாம் படிக்க வச்சாங்க. அப்ப நான் என்ன கூட்டு வந்தா நானும் அதை ஆசைப்படுவேன்ல. ஆமா. சரி, கோவப்படாத. வாட் பாஸ், திஸ் இஸ் ராங் ப்ரோ. மேபி இந்த வீக்ல பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இது செம்மையா இருக்குப்பா. தேர்ல இந்த தேர் இழுத்துட்டு போக முடியுமா? அவ்வளவு கல்லு வச்சு கட்டியிருக்காங்க, எப்படி தேர் இழுத்துட்டு போவோம்? தேர் இழுக்கல மாட்டாங்க, அட்டாச்ட் தான். அப்போ சும்மா இது ஆமா. இல்ல, இதுக்குள்ள வந்து மீதி தெய்வங்கள் வச்சுட்டு தேர் எடுத்துட்டு போற மாதிரி இங்க ஒரு தேர் செஞ்சிருக்காங்களா? இல்ல எதுக்காக இது? கல் தேர் தான், இது ஸ்டாண்டர்ட் தேர் மாதிரி பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். இங்க பாருங்க, நைஸ். இது கார் பார்க்கிங் ஏரியாங்க இதெல்லாம். பின்னாடி பாருங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாங்க, நாங்க ஃபவுண்டைன் வரும்போது வந்து க்ளோஸ் பண்ணிருந்தாங்க, இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு. டைம் வந்து 12 இல்ல பா, 12 மணி. சோ இங்க மியூசிக்லாம் போடுறவங்க போடல, இன்னும் போடல. அங்க ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்கு. ஓகே வாங்க. இப்பதான் எங்களை ஐ தமிழ் அப்படின்ற ஒரு சேனல்ல இருந்து நியூஸ் இத எடுத்தாங்க. பேட்டி எடுத்தாங்க. நியூஸ் சேனல், ஐ தமிழ் நியூஸ் சேனலாம். அதுல எங்களை வந்து பேட்டி எடுத்திருக்காங்க. திருவள்ளுவர் சிலை, திருவள்ளுவர் கோட்டம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது நம்ம இங்கேயும் ஆனஸ்ட் ரிவ்யூ கொடுத்தோம்னா அங்கேயும் ஆனஸ்ட் ரிவ்யூ தான் கொடுத்துருக்கோம். ஆமா, உங்ககிட்ட என்ன நாங்க பேசியிருக்கோமோ அதுதான் அங்கேயும் பேசியிருக்கோம். அவங்க போட்டாங்கன்னா பாருங்க, போட்டாங்கன்னா பாருங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இதுவும் வச்சிருக்காங்க. கெச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல குடிக்கிற குடிக்கிறியா? வரல, வருமே. தண்ணி ஸ்பீடா இருக்கு. ஸ்லோவா நீங்க ஆபரேட் பண்ணு. இந்த மாதிரிலாம் தண்ணி குடிச்சா ரொம்ப நாள் ஆகுதுல. நல்லா இருக்கு தண்ணி. நல்லா இருக்கா? ஆனா எனக்கு குடிக்க தெரியல. வச்சுட்டு ஸ்பீடா தானே வருது. ஆமா, என்ன பண்றது? அது ஸ்பீடா வருது, நம்ம குடிக்கிறது குடிக்கலாம். வாட்டர் கேன் இல்ல. திருக்குறள்ல எத்தனை அதிகாரம் இருக்கும் தெரியுமா? தெரியாது. 133. அததான் இதுல சொல்லிருக்காங்க பாருங்க. கடல் வாழ்த்து ஆரம்பிச்சு 1 2 3 4 போயிட்டு இங்க 52ல முடியுதா? அடுத்த ஸ்டேஜ்ல வந்து 53ல ஆரம்பிச்சு 104ல முடியுது. அடுத்தது 105ல ஸ்டார்ட் பண்ணி 133ல முடியுது. ஒன்னொன்னும் ஒரு ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்துல ஒரு 10 திருக்குறள் இருக்கும். சோ 10 திருக்குறள், ஒரு 133 அதிகாரம், கம்பைன் 1330. 1330 குறள் திருக்குறள். சூப்பர்ல. லைட் இங்க பாரு, காய்மை,
இரவு அச்சம், இரவு, நல், குறவு, ஊடல் வேகை. அதான்ப்பா இதுல ஒரு 10 திருக்குறள் இருக்கும்பா. நம்ம 12th எல்லாம் படிக்கல, ஒரு அதிகாரத்துக்குள்ள அதிகாரத்துக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அது எஸ், அந்த ஹெட்டிங் தான் அது. ஃபர்ஸ்ட் கடவுள் வாழ்த்து. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. சூப்பரே. ஐயோ செம்மையா இருக்குங்க. நான் சின்ன வயசுல வந்தது ஃபீல் சூப்பரா இருக்கு. அப்புறம் என் ஒய்ஃபு ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காங்க, நம்ம சேனல் பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன சேனல்? ஆக்சுவலாக இது வந்து சீட்டிங் ஏரியாங்க. இதெல்லாம் வந்து சீட்டிங் ஏரியா. ப்ரொஜெக்டர்லாம் இருக்கு, இங்கே பாருங்களேன். இதெல்லாமே லைட்டிங்க. நம்ம தேட்டர்லலாம் வந்து கீழே லைட் இருக்கும்ல, அந்த மாதிரி லைட்டிங்கு. ப்ரொஜெக்டர்லாம் வச்சுருக்காங்க. அப்போ ஏதாவது டிஸ்பிளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கெட்ஸி, இங்கே வந்துட்டோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஒரே ஒரு வருத்தம் தான், திருப்பியும் அதை தான் சொல்லுவேன், அதை பார்க்க முடியல, அது ஒரு வருத்தம். ப்ளஸ் பார்க்கிங்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க, ரேம்ப் எல்லாம் நல்லா இருக்கு. அது இல்லாம இது சூப்பரா இருக்கு, ப்ரொஜெக்டர்லாம் வச்சிருக்காங்க. அதான் டிஸ்னி கேசல் இருக்குல்ல, அந்த கேசல்ல பாத்தீங்கன்னா அதுல ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மண்டபத்து மேல, அந்த மாதிரி இந்த மண்டபத்து மேலயும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நாட் ஷூர். ஏன்னா இதுக்கு மேல கவர்மெண்ட் சொன்னாதான் தெரியும், இது மாதிரி ஷோ பண்றோம் அப்படி சொல்லும் போது நம்ம வேணா வந்து பாக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து நிறைய லைட் செட்டப்ஸ் இருக்கு, ஆடிட்டோரியம் மாதிரி பண்ணிருக்காங்க. அப்பனா இதெல்லாம் பண்றதுக்காக தானே இருக்கும் இல்ல? அப்ப பண்ணும்போது நம்ம கண்டிப்பா வரணும், கண்டிப்பா வந்து பாக்கலாம். மைசூர் மகாராஜா பேலஸ் மாதிரி பண்ணுவாங்க நினைக்கிறேன். அந்த இது டான்சிங் ஃபவுண்டன் இருக்குல்ல மைசூர்ல, அது மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அங்க போலாம். அங்க எப்ப போலாம் சொல்லுங்க? போலாம் சீக்கிரமே. ஓகே. எப்பா போட்டோகிராஃபர் ஒழுங்கா எடுப்பா. அப்படியே இருங்க. இங்க வந்து இந்த அன்னம் இடம் பாத்தீங்களா, இதுலதான் வந்து இதுதான் கேன்டீன், உணவகம், குரல் காடி. ஓகே. இங்க வந்து நிறைய அந்த திருக்குறள் சம்பந்தப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் போல, நீங்க வாங்கிக்கலாம். நிர்வாக கூட்டம். சூப்பர்ல. இன்னொன்னு ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நாங்கள் வள்ளுவர் கோட்டத்தை பற்றின சில டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுத்துருப்போம்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த தேர்லாம் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. நம்ம சென்னையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்தெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஈவினிங் வந்து ஒரு 7 to 7:30 போல் வந்து இங்கே இருக்கிற இந்த டான்சிங் ஃபவுண்டனும் அந்த லாஸ்ட்டில் காட்டணும் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் வியூ, அந்த தேர் மேலே காட்டுவாங்களாம், அந்த ப்ரொஜெக்டர் ஷோலாம் வந்து காட்டுவாங்களாம். ஸோ வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வள்ளுவர் கோட்டத்தில் வந்து இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டு. நம்மலாம் வந்து இதை என்ஜாய் பண்ணலாம் வந்து. ஓகே, உன்னோட அனுபவம் எப்படி? எத்தனை வாட்டி அனுபவத்தை கேட்பீங்க? நல்லா இருந்துச்சு சொல்ல, நல்லா இருந்துச்சு. ஆனா இங்க பார்க்குக்கு வேற எங்கேயும் போறது போல, இங்க வந்து அமைதியா உட்காந்துக்கலாம் போல, நல்லா இருக்கு. ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்க வேணும்னா அப்படின்னு சைலண்டா செமையா இருக்கும், கசகசன்னு இல்லாம அமைதியா ஒரு இடம்னா இது நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெனியல் ராஜ் and my family. Bye 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 bye. See you next video. Bye.